guys, assalamu alaikum. Welcome back to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Hope you all are good. இன்னைக்கு வந்து மாமி வீட்டு பால் காட்சி ஃபங்க்ஷன் நான் லாஸ்ட் வீடியோலேயே போட்டிருப்பேன். அந்த மாதிரி ஹவுஸ் வார்மிங் இதோடைய ஃபுல் டீட்டெயில் வீடியோலாம் நான் நெக்ஸ்ட் vlogல அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு போடுறதுக்கான அவுட்ஃபிட் பார்த்தீங்கன்னா ஹாஃப் சாரி தான். இது மீஷோல இருந்து தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதோட லிங்க் வந்துட்டு நான் காலேஜ் பொங்கல் செலிப்ரேஷன் vlogல நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துப்பேன். செக் பண்ணி பாருங்க. வேணும்னா இங்கேயும் கொடுக்குறேன். கைஸ் நான் வந்து ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்காக பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இன்னைக்கு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பாலாடை சிக்கன் கிரேவி சிக்கன் இதுதான் இன்னைக்கான ஸ்பெஷல். அண்ட் இப்போ நம்ம வந்து எங்கே போகிறோன்றது வீடியோவில் பார்த்துருப்பீங்க, ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதுக்காக தான் ரெடி ஆகிட்ருக்கோம். சாப்பிட்டுட்டு வந்து கண்டினியூ பண்ண ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கிளம்ப வேண்டியதான். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:30 ஆச்சுது. ஸோ இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இதுதான் என்னுடைய அவுட்ஃபிட், ஹாஃப் சாரி. ஹயான் டாடா டாடா. ஆக்சுவலி மார்னிங் 8:30க்கு அங்கே நிற்கிறது தான் பிளானு. ஆனால் வந்து அப்படி போக முடியல. அதுக்கு காரணம் முந்தின நாள் பக்ரீத் நாளில் நம்ம மார்னிங்லேருந்து நைட் வரைக்குமே நம்ம ஃபுல்லாக வந்து அங்கே இங்கேன்னு சுற்றிட்டு ரவுண்ட்ஸ்லாம் அடிச்சுட்டு, அது மட்டும் இல்லாமல் நேற்று நைட்டு தான் நம்ம வந்துட்டு அங்கே மாமி வீட்டுக்கு வர போயிருந்தோம். அங்கே போயிட்டு நம்ம வீட்டுக்கு வரப்போ பார்த்திங்கன்னா மிட் நைட் 3 கிட்ட ஆயிடுச்சு. 2:30 அந்த மாதிரி டைம் ஆயிடுச்சு. அங்கே வந்து நம்ம கொஞ்சம் பேசிட்டு தூங்குறப்போ எப்படின்னு 3:30 ஆயிரும்ல, அதே தான் நடந்தது. அப்போ எப்படி நம்ம நெக்ஸ்ட் டே சீக்கிரமாக எழும்பி வர முடியும்? ஏன்னா முந்தின நாள் மார்னிங் நமக்கு 6க்குலாம் 7க்குலாம் வந்துட்டு பள்ளிக்கு தொலை போகணும். அந்த மாதிரிலாம் இருக்கிறதுனால எழும்பவே முடியலை. எப்படியோ ஒரு வழியாக வந்ததும் அப்படி எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு சலாம்லாம் சொல்லிட்டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க அப்படிலாம் பேசிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். நானும் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். அண்ட் இன்னொரு விஷயம், இந்த அவுட்ஃபிட் வந்துட்டு நான் போட்டிருந்த டைமில் நிறைய பேர் எங்கிட்ட கேட்டாங்க, இந்த அவுட்ஃபிட் நீங்கள் எங்கே வாங்கினீங்க, என்ன பண்ணீங்க, நல்லா இருக்குது அப்படி இப்படின்ட்டு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அகெயின் கேட்குறீங்க, நீங்கள் ட்ரெஸ் எங்கே வாங்குறீங்க, உங்கள் ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது அப்படின்ட்டு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கெலாம் ரொம்ப நான் மோஸ்ட்டாக வந்துட்டு ட்ரெஸ் வந்துட்டு நான் ஆன்லைனில் வாங்க மாட்டேன், ஆஃப்லைனில் மட்டும் தான் வாங்குவேன். பட் உங்கள் லக்குக்கு இந்த வாட்டி நான் வந்து ஆன்லைனில் வாங்கியிருக்கேன். பட் சீரியஸாக சொல்கிறேன், ஆன்லைனில் வாங்கினா இவ்வளோ நல்லாயிருக்கும் குவாலிட்டி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பட் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணது வரைக்கும் ஹாஃப் சாரி சூப்பராக இருந்துச்சு. உங்களுக்கு அங்கெல்லாம் இருக்கு வீடு, சவுதியில இருக்கு வீடு, இது உங்க வீடா? இது உங்க வீடுல, எங்க வீடு? ஆக்சுவலி அது மச்சானோட பேபி, அது செகண்ட் பொண்ணு, பேர் சனா. அவளை வச்சு நாங்கள் சும்மா ஃபன் பண்ணிகிட்டு இருந்தோம். இந்த குழந்தைங்கள்ட்ட வந்து வாய் கொடுக்குறது வந்து நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் இங்கே நடந்தது. இனி வந்துட்டு சாப்பிட்டு போனோம். பட் சாப்பிட்டு போகிறதுக்கு முன்னாடி வரவங்களெல்லாம் கவனிக்கிறோம்ல, அப்படி கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள்லாம் சும்மா பேசிகிட்டு இருந்தோம். நல்லா வெயில் கொளுத்துது, அதனால ஜூஸ் குடிக்கணும் போல இருந்ததா. பெரியாப்பா ஒரு ஜூஸ் நேக்கு ப்ளீஸ். எனக்கு ஒன்று தேங்க்யூ. அந்த வெள்ளை சட்டைக்கு வெள்ளை வேட்டிக்கு கொண்டு கொடுக்காத. உனக்கு இன்னும் கிடையாது. அப்படி ஜாலியாக ஃபன்னெல்லாம் பண்ணிட்டு சாப்பிட்றதுக்காக வந்துட்டோம். ஐயோ செம்ம ஹீட்டுங்க. அப்பா ஏதோ வந்து எப்படி சொல்கிறது, மண்டைக்கு மேலே தீயை கொண்டு வச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு ஹீட்டு. அப்புறம் சாப்பிட்ற இடத்துல வந்து உட்காந்துட்டு ஃபேமிலிலாம் வந்துருந்தாங்க. அவங்க கூடலாம் உட்காந்து பேசிட்டு சாப்பிட்றதுக்காக வந்தாச்சு. எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துட்டு இருந்தோம். மட்டன் பீசஸ் நிறைய இருந்தது. அண்ட் எனக்கு பிடிச்ச அந்த கை பீஸ், விங்ஸ் பீஸ் இது ஆக்சுவலி ரொம்ப பிடிக்கும். ஐ மீன் சிக்கன் ஃப்ரையில் அதையும் சாப்பிட்டுட்டு மட்டன் பிரியாணி சாப்பிட்டோம். டேஸ்ட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் சும்மா பெரியப்பா வந்து ஃபன் அடிச்சுட்டு இருந்தோம். டிஸ்டன்ட் ஃபன். ஓகே, சும்மா பெரியப்பாவும் எங்கள்கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருந்தேன், நாங்களும் பெரியப்பா கிட்ட ஃபன் பண்ணிட்டு இருந்தோம் மாறி மாறி. அப்புறம் நான் ஒரு ஐஸ்கிரீம் பைத்தியம், என்ன ஃபாலோ பண்ணுற எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகணும், ஏன்னா பயங்கர ஸ்வெட்டாக இருக்குது, அவ்வளோ ஹீட்டாக இருந்ததா. ஸோ அந்த ஷால் தான் கொஞ்சம் கலட்டணும், அவ்வளோ இரிட்டேட்டிங்காக இருக்குது. ஸோ பெரியம்மா வீட்டுக்கு போய் கொஞ்சம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ரிட்டன் வரேன். ஒரு நிமிஷம் இந்த பேக் வாங்குறியா? ஒன் சைடு தான் இருக்க முடியுமா? ஆஹா, எங்க இருக்கு? ஓகே. வாங்க வாங்க, நீங்க வாங்க. ட்ரெஸ் மாற்றுறதுக்காக நாங்கள் வீட்டுக்கு வந்திருக்கோம் கைஸ். வீட்டின் ஓனர் அம்மா
வெளியே இல்லை, இதை எடுக்கணும். உங்க டாடி எல்லாத்துலயும் ஒரு லாக் பிடிச்சிருக்காரு. நாங்கள் புது விதமாக சமைக்க போகிறோம். வீட்டில் யாரும் இல்லாத வீட்டில் நானும் என் அக்காவும் சமைக்க போகிறோம். அண்ட் இது ஃப்ரிட்ஜ் மேக்னெட், உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். உங்கள் வீட்டில் இந்த மாதிரி மேக்னெட்லாம் இருக்கா அப்படின்றத கீழே மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. கைஸ், நாங்கள் இப்போது மேகி சாப்பிட போகிறோம். ஸோ ஈவினிங் கிரேவிங்ஸ், அதனால் மேகி சாப்பிட போகிறோம். அண்ட் பால்காட்சி வீட்டுக்கு வந்தோம் மேம் வீட்டில். ஸோ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக இங்கே வந்தோம். ஸோ அந்த டைமில் அப்படி சின்னதாக ஒரு சின்ன ஒரு குக்கிங் மாதிரி. ஓகேவா? மேகி ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக நாங்கள் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கோம். ஆனியன், டொமேட்டோ, பெருசாலாம் எதுவும் கட் பண்ணல. பெரிய ஆனியன், சின்ன ஆனியன், அப்புறம் கொஞ்சம் டொமேட்டோ. எங்க 2 பேருக்கு தானே கொஞ்சம் தான். வீட்டில் ட்ரெஸ் மாற்ற வரோம்னு சொல்லிட்டு வந்துட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு நாங்கள் இங்கே வந்து சமைச்சிட்டு இருக்கோம். பசிக்குது. இத்தனைக்கு நாங்கள் அங்கே நல்லா பிரியாணி சாப்பிட்டு சோறு 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 பிரியாணி, நல்லா மட்டன் பிரியாணி சாப்பிட்டு தான் கொஞ்சம் தாங்க சாப்பிட்டேன். அந்த ஃப்ரெஷ் ஆனதுல வந்து பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஒரு நூடுல்ஸ் கொஞ்சம் தான் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டேன். உங்களுக்கு எல்லாம் மேகி பிடிக்குமா? உங்க யாருக்கெல்லாம் மேகி பிடிக்கும்? நீங்க யாரெல்லாம் அந்த மாதிரி உங்க சிஸ்டரோட சேர்ந்து இந்த மாதிரி குக் பண்ணிட்டீங்கன்றத உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. மறக்காம ஷேர் பண்ணுங்க. அப்படி இந்த வீடியோக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முடியல, ஆனா சப்ஸ்கிரைப். எத்தனை பேர் கத்தி எடுத்து சிஸ்டரை கொல்லுவீங்க? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சீஸ் எல்லாம் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து மேகியை வந்து பாத்திரத்தில் போட போகிறோம். பேனா, ஏதோ ஒரு கடாய். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட். ஏன் ஆனா மாட்டேங்கி? கேஸ் ஆஃப்ல இருக்கு. அடங்கொய்யால. பிஸ்மில்லா. திரும்ப ஆன் ஆக மாட்டேங்க ஃப்ரெண்ட். பிஸ்மில்லா. நல்லா என்ன ஸ்மெல்லே பிடிக்குது சடங்குல சாப்பிட்டு. ஞாபகம் இருக்கா? கப்பு கப்பா எங்க ஊத்துருவா. ஆயில் சேர்த்துக்கோங்க. ரொம்ப ஊத்தாதீங்க, கொஞ்சமா. நாங்க ஏன் இப்படி எவ்வளவு ஊத்தணும்லாம் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க லாஸ்ட் டேஸ்ட் பண்ணிட்டு நாங்க சொல்லுவோம் அது எப்படி இருக்கு. எங்களுக்கே தெரியாது. நல்லா இருந்துச்சுன்னா நீங்க ட்ரை பண்ணணும். அதுக்காக தான் நாங்க இப்பவே வந்து எவ்வளவு அளவெல்லாம் சொல்றோம். எங்க ரெசிபியை பார்த்து ட்ரை பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட். கண்டிப்பா ட்ரை பண்ணலாம். நான் ட்ரை பண்ணிட்டு நாங்க எப்படி இருக்குன்றது சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கரி லீவ்ஸ் போடலாம். சாரி, கரி லீவ்ஸ் அண்ட் கிரீன் சில்லி போட்டுப்போம். கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். நாங்க எக்ஸ்பர்ட்லாம் இல்ல, சும்மா இப்போதைக்கு வீட்டுல இருக்கிறது. அதாவது குக்கிங்கே தெரியாத பிள்ளைங்களை வந்து குக் பண்ண விட்டா எப்படி இருக்கும், அதுதான் நாங்க இங்க பண்ணிட்டு இருக்கோம். இல்லக்கா? எது எங்க இருக்கு. நெக்ஸ்ட் வந்து கொஞ்சமா ஆனியன். பாத்தீங்களா, அதை இப்படி தட்டுறதுக்கு எங்க அக்கா எவ்வளவு அறிவா இருக்கு. இந்த கேப் வந்து அதுக்கு தான் கொடுத்துருக்காங்க. நான் ஒரு யூடியூப் வீடியோல தான் பார்த்தேன். ஓஹோ, அப்ப எனக்கு தான் தெரியல ஒலி. நம்ம இஷ்டம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா, இந்த கேப் வெளியே போட்டீங்கன்னா கரெக்டா கொஞ்சம் கொஞ்சமா வெளில சிந்தாம ஆயில் வந்து நம்ம மேல படாது. சேஃப்டி. பயம் தான் எல்லாம். ஆனியன் நல்லா வதங்கி வர வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா சாட்டி பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நிறைய ஆயிடுச்சு, ஆனா எங்களுக்கு ஸ்பைசியா இருந்தா பிடிக்கும். எஸ், மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் நிற்கிறேன். சோயா சாஸ். வாவ், அந்த சோயா சாஸ் ஊற்றி பண்ணாலே வந்து ஏதோ ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ஒரு டிஷ் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். நிறைய சோயா சாஸ் ஊற்றிருக்கோம். எனக்கு தெரிஞ்சு மேகி வந்து எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. நிறைய சோயா சாஸ் ஊற்றி வச்சிருக்கு. அப்படியா? நான் நிறைய சோயா சாஸ் ஊற்றி சாப்பிட்டது இல்லை, ஒரு பயம் தான். தண்ணி சேர்த்துட்டு இப்போ நம்ம மேகி ஆட் பண்ணிக்கலாம். ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை, அதுக்குள்ளாடி கட் ஆயிடுச்சு. ஸோ அதனால தண்ணி ஊற்றுற வீடியோ என்னால் எடுக்க முடியல. இப்போவுமே நான் கொஞ்சம் வீடியோஸ் டெலிட் பண்ணாமல் எடுத்துகிட்டு இருக்கேன். இது எப்போ அடுத்து கட் ஆகும்னு தெரியல. சீக்கிரமா ஒரு மேகி ஒரு இட்லி. எஸ், 2 மிக்ஸ் பண்ணி போட்டிருக்கோம். போட்டுட்டு மீதி இந்த கவரில் இருக்கிறத வந்து நாங்கள் அப்படியே சாப்பிட்றோம். என்னதான் நம்ம குக் பண்ணி சாப்பிட்டாலும் இந்த மாதிரி ராவா சாப்பிட்றது அது தனி டேஸ்ட் தெரியுமா? யாரெல்லாம் என்ன மாதிரி இருக்கீங்கன்றத கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிருங்க. ஆமா, இது பண்ணாதீங்க, அது ரொம்ப வந்து அன்ஹெல்தி. பட் யாருக்கெல்லாம் அந்த டேஸ்ட் பிடிக்குன்றத கீழே கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணிடுங்க. அப்புறமா தான் மசாலா போடணும். பட் வெரி அர்ஜென்ட், சீக்கிரம் போட்டால் வேலை முடிஞ்சிடும். எஸ் கைஸ், உடனேலாம் கிடையாது. ஆனா எனக்கு தெரிஞ்சு பயங்கரமா எரிக்குமோன்னு ஒரு பயம் இருக்கு. ஏன்னா ஆல்ரெடி நாங்க மசாஸ் நாங்களும் ஆட் பண்ணிருக்கோம். ஆனால் இங்கேயும் கொடுத்துருக்கோம். எரிச்சாலும் பரவாயில்ல கைஸ், நாங்கள் சாப்பிட்டுட்டு தான் போகிறோம்.
ஃபைனலாக அதை கொஞ்சம் டெக்கரேட் பண்ணுறதுக்காக மேலே டாப்பிங்ஸில் வந்துட்டு கொரியண்டர் லீஃப் ஃப்ளேவர் கலர் போட்டுக்கலாம். சும்மா லைட்டாக. ஓகே, நாங்கள் இனி சாப்பிட்றப்போ உங்களுக்கு வந்து ரிவ்யூ சொல்கிறேன். இப்போ வேகலை. ஆமாம், இது நாங்கள் பட் இப்போ ஃபோனில் ஸ்பேஸ் இல்லை, அதனால இப்போ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். இங்கே ரூமுக்கு தூக்கிட்டோம். ஏசியும் ஓடுதா. ஸோ அந்த ஏசியும் பார்த்துட்டு அப்படியே ஏசிலையும் காற்று வாங்கிட்டு அப்படி இங்கே சூடாக மேகி சாப்பிட்லான்னு வந்திருக்கோம். பார்க்கவே யம்மியாக இருக்குல்ல, ஆனால் டேஸ்ட்டு தான் எப்படி இருக்குன்னு தெரியல கைஸ். ஓகே கைஸ், நான் லைவாக சாப்பிட்டு உங்களுக்கு ரிவ்யூ சொல்கிறேன். நோ சீட்டிங். பார்த்தீங்களா ஆவி, பார்த்தீங்களா எப்படி பறக்குதுன்னு. ஓகே, நம்ம இவ்வளோத்தையும் ஃபஸ்ட்டு சாப்பிட்லாம். எனக்கு ரொம்ப சூடாக இருக்குதான். இந்த மேகி மசாலாவோட ஃப்ளேவரும் இப்பி மசாலாவோட ஃப்ளேவரும் அது கூட நம்ம எக்ஸ்ட்ரா ஆட் பண்ண மசால்ஸ் ஃப்ளேவரும் சோயா சாஸும் சேர்ந்து சாப்பிட்றதுக்கே டிஃப்ரெண்ட்டான ஒரு யூனிக் டேஸ்ட்டில் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது நாங்கள் எந்த ரெசிபி வீடியோவும் பார்க்கல, நாங்கள் எங்கள் ஓனில் பண்ணது. சும்மா குருட்டாம்போக்கில் இருக்கிற மசாலெல்லாம் போட்டு பண்ணது. அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒர்க்கை ட்ரை பண்ணிங்கனாலே நெக்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறதுக்கான ஒரு இது வந்து உங்களுக்கே வரும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, இல்லை நல்ல ஜூஸியாக இருக்குது, தெரியுதா? இதை வந்து நீங்கள் ஆறி சாப்பிட்றத விட கொஞ்சம் லைட் சூடோட சாப்பிட்டிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். அண்ட் நல்லா ஜூஸியாகவும் இருக்கும். ரொம்ப ரொம்ப எப்படி சொல்கிறது, கொஞ்சம் தண்ணி அதிகமாக ஊற்றணுமோ, அதனால் கொஞ்சம் ஜூஸியாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நாங்கள் காமிச்ச அந்த மெஷர்லேயே. அண்ட் வந்து கொஞ்சம் சூடாக சாப்பிட்டிங்கன்னா இன்னுமே சூப்பராக இருக்கும். ஃபைனலி நான் ட்ரெஸ்ஸையே மாட்டிட்டேன். ஸோ ட்ரெஸ்ஸையே சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து கிளம்ப போகிறோம். அப்படியே கிளம்பி மாமி வீட்டுக்கு போகிற வழியில் மாங்காய் என் கண்ணில் பட்டுருச்சு. ஐயோ, இது ஒரு பைத்தியங்க. நான் இந்த மாங்காய் உப்பில் போட்டதில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் யாராவது சின்னமாக இருந்தீங்கன்னா சொல்லுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வெயிலுக்கு இந்த உப்பில் போட்டதை சாப்பிட்டுட்டு அடுத்த ரவுண்ட் ஐஸ்கிரீம், வா அதுக்கு அடுத்த ரவுண்ட் ஜூஸு வேற மாதிரி. ஒன்றும் சாப்பிட மாட்டோம். நமக்கு ஜூஸு, ஐஸ்கிரீம், மாங்காய். சேர்த்துக்குள்ளே போயிட்டானா? இப்போ தான் இதுலேருந்து பேசிட்டு இருந்தான், போயிட்டான் போலையே. அப்புறம் டின்னருக்கு வந்துட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். பால்காட்சி வீட்டுக்கு வந்திருந்தாங்க ஃபேமிலிலாம் சென்னையில் இருந்து. ஸோ அவங்களுக்குலாம் டின்னர் செட் பண்ணுறதுக்காக இங்கே எல்லாம் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தோம். ரொம்ப பிஸியாக போயிட்டு இருந்தது அப்படி இப்படின்னு. அதனால் அந்த அரேஞ்ச் பண்ணுறதுலாம் நாங்கள் மாடியில் இருந்து பார்த்துட்டு இருந்தோம். நாங்கள் மாடியில் ஆக்சுவலி ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருந்தோம். கொஞ்சம் ரீல்ஸு, ஃபோட்டோஸு அந்த மாதிரி வந்து. சரி, ஏன் இந்த சிரிப்பு? இந்த மாதிரி ஏதாவது ஃபங்க்ஷன்ஸில் தான் ஃபேமிலி கெட் டுகெதர்லாம் பண்ண முடியும். நீங்கள் எப்படி உங்கள் ஃபேமிலி எப்படி டெய்லி மீட் பண்ணுவீங்களா, இல்லை இந்த மாதிரி ஏதாச்சும் கெட் டுகெதர் வரும்போது தான் ஃபன் பண்ணுவீங்களான்றது கீழே கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லிடுங்க. சும்மா சாப்பிட்டுட்டு இருக்காங்க டேஸ்ட்டுக்காக. அப்புறமா மாமி, பெரியம்மா அப்படின்னு நிறைய பேர் சென்னையில் வந்திருந்தாங்க. அவங்களுக்குலாம் நாங்கள் நைட் டின்னர் கொடுத்துட்டு அப்புறம் அவங்களும் கிளம்பிட்டாங்க. அதுக்கப்புறமா என்னோட அக்காவும் கிளம்பிட்டா, ஹீனாக்கா. அவங்களுக்கும் டைம் ஆச்சுன்னு சொல்லி அவங்களும் கிளம்பிட்டாங்க. அவங்களையும் வெளியே அனுப்பிச்சு சாச்சா பாய் சொல்லிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புறோம். அவங்களுக்கு ஏதோ அர்ஜென்ட் சொல்லிட்டு அவங்க கிளம்பிட்டாங்க. நாங்கள் அதுக்கப்புறமா பேசிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிவிட்டு சாப்பிட்டுட்டு அப்படி எல்லாம் உட்காந்து ஃபேமிலி அப்படி எல்லோரும் போனதுக்கப்புறமா நாங்கள் அப்படி சும்மா உட்காந்து பேசிட்டு ஜாலி பண்ணிட்டு சாப்பிட்டுட்டு கடையெல்லாம் விட்டுட்டு கிளம்பியாச்சு. கிளம்புறப்போ என்ன பண்ணீங்க? அது சும்மா நேரம் போகல கைஸ், அதான் சும்மா அப்படி ஒரு ஃபன் பண்ணிட்டு நைட்டெல்லாம் தூங்கியாச்சு. அந்த மிட் நைட்டில் கிடந்துட்டு விளையாட்டு ஒரே ரோட்டில். அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வ்ளாகை முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் பர்த்டே வ்ளாகில் பார்க்கலாம்.